வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய புதிய அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறாங்க. என்னன்றதை பார்க்கலாம். போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்காரு. அதனால தான் அந்த பணி ஆணைகள் தாமதமாக வழங்கப்படுகிறதா, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ 2025 அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரை பார்த்திங்கன்னா தேர்வு ரிசல்ட்டு நேர்காணல்கள் எல்லாமே செய்முறை தேர்வு எல்லாமே முடித்து விட்டார்கள். ஸோ அக்டோபர் 22 வரை செய்முறை தேர்வு முடித்து இப்பொழுது ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிசல்ட்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்பொழுது எங்களுக்கு பணி ஆணைகள் கொடுக்க இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அமைச்சர் எஸ் சிவசங்கர் போக்குவரத்துத்துறை நஷ்டத்தில் இயங்குகிறது, ஸோ காலதாமதம் ஆகும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிட போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. அது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு சிலருக்கு வந்துவிட்டதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ சில மாவட்டங்களுக்கு இன்னும் காலதாமதம் ஆகும், பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து துறையுடைய டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்ரு சில மாவட்டங்களில் தற்சமயம் வந்திருக்கு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது. மீதி இருக்கிற மாவட்டங்களில் விரைவில் அப்பாயின்மெண்ட் லெட்டரை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே தமிழக அரசு யோசிச்சுட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே. ஸோ இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி மேலே கேட்டுகிட்டு இருக்கீங்க. 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. டிரைவர் தனியாக கண்டிப்பாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மாதிரி தேர்வெல்லாம் இல்லாமல் நேரடி பணி மூலமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா முதலுதவி சான்றிதழ் பெற்று பிறகு கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.